கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் சாட்சி எங்கள் பையனுக்காக. ஃபஸ்ட்டு அவன் வந்து ஒரு வெல்டிங் வேலையில் வேலை செய்துட்டு இருந்தான். ரொம்ப கஷ்டப்படுவான். நைட் டியூட்டி பார்ப்பான். உடனே யாராச்சும் வரலன்னு சொன்னாக்கா உடனே இவனுக்கு கால் பண்ணுவாங்க. கண்ணில் அப்படியே அரிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே தண்ணி கொட்டிட்டு போயிட்டே இருப்பான். அப்போ நான் அன்பரின் பாதத்தில் ஃபஸ்ட்டு அந்த மாதம் தான் வந்தேன். நான் வந்தப்போ நான் ஒரு விண்ணப்பம் எழுதி கொடுத்துருந்தேன். ஏசப்பா, என் பையன் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன், கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்க இருக்குது அவனுக்கு, இந்த மாதிரி வேலை இருக்கே, அவனுக்கு எதையாச்சும் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு. மறு மாதமே அவனுக்கு வந்து ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் வேலை கிடைக்க ஆண்டவர் உதவி செய்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோம். நெடு நாட்களாக நாங்கள் வீட்டுக்காக ஜெபம் பண்ண நாட்கள் உண்டு. இப்போ எங்களுக்கு கடவுள் ஒரு நல்ல ஒரு வீட்டை கொடுத்தாரு. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது சாலம் பேலஸ்ன்னு பேர் வைக்க சொன்னாங்க. அதே மாதிரி பேர் வச்சோம். கடந்த டிசம்பர் 9 ஆண்டவருடைய மகிமைக்காக பிரதிஷ்டை செய்தோம். ஆண்டவருக்கும் நன்றி சொல்கிறேன். ப்ரைஸ் தி லார்ட். என் பேர் வைஷாலி, என் தங்கச்சி பேர் பிரவீனா. நான் பெங்களூர்லேருந்து வரேன். லாஸ்ட் மந்த் இதே ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நான் வந்திருந்தேன். நான் ஒரு கம்பெனிக்காக ரொம்ப பாரத்தோடு ஜீசஸ் கிட்ட கேட்டிருந்தேன். அது சென்னையில் இருக்குது. அது ஒரு பெரிய கம்பெனி. அதில் கிடைக்க சான்ஸே இல்லை. இதனால் ஒரு 2 மாதமாக ஜீசஸ் கிட்ட அவ்வளோ ப்ரே பண்ணியிருந்தேன். லாஸ்ட் மந்த் அங்கிள் ப்ரேயரில் சொன்னாங்க, இங்கே நிறைய பேர் முகம் வந்து ரொம்ப சோர்வடைந்திருக்கு, எல்லாரும் பார்க்குறவங்களாம் நீ ஏன் இப்படி இருக்குன்றா கேட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. அண்ணாலின் ஜெபத்தை கேட்டது போல் உங்கள் ஜெபத்தை எசப்பா கேட்டு இங்கே நீங்கள் விசுவாசத்தோடு வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் நீங்கள் போகுமோ உங்களுக்கு காத்துட்ருக்கோ சொன்னாங்க. அப்போ இந்த பேப்பரில் நான் விசுவாசத்தோடு எழுதி வச்சேன், எனக்கு அந்த கம்பெனியோடு நான் நெக்ஸ்ட் மந்த் வந்து சாட்சி சொல்லுவேன்னு. அதே போல் அங்கிள் சொன்னாங்க, உன் மன விருப்பத்தின்படி உனக்கு நான் தந்துருவேன்னு. இம்பாசிபிள், அதில் எனக்கு வர சான்ஸே இல்லை. என்னோட கம்மி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அதில் போக சான்ஸே இல்லை. ஆனால் காட்ஸ் கிரேஸால் இந்த 1 மந்த் டைம்குள்ளே எனக்கு அது கிடச்சி செலக்ட் ஆகி எனக்கு ஆஃபர் லெட்டரும் வந்துருச்சு. ப்ரைஸ் பீ டு காட். என் பேர் பிரவீனா, ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ஜாப்க்காக ரொம்ப ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது லாஸ்ட் மந்த் வந்து சாட்டர்டே கரெக்டாக ப்ரே பண்ண அங்கிள் ஒரு வார்த்தை சொன்னாங்க, உன்னை கொண்டு போய் சேர்க்குற அந்த ஸ்தானத்திற்கு தூதர் உன் முன்பாக அனுப்புவேன் என்று அந்த வார்த்தையை சொன்னாங்க. நான் அதே வார்த்தையை பிடிச்சிட்டு நான் டெய்லியும் ப்ரே பண்ணேன். அதே வீக்லேயே டியூஸ்டே ஒரு கம்பெனி வந்துச்சு. அதில் பார்த்தோன்னா 2 பேர் தான் செலக்ட் பண்ணாங்க. ஏசப்போட கிருபையால் என்னை செலக்ட் ஆக ஜீசஸ் கிருபை தந்தார். அக்காளும் தங்கச்சிக்கும் பயங்கரமான ஒரு அற்புதம் நடந்திருக்கு, அப்படித்தானே? கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிற மங்கள வார்த்தை என்ன? ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 115 அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். இந்த வசனம் இப்படியாய் தொடங்குகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். இன்றைக்கு செய்தியே என்னன்னா, குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஆதியாகமம் 45:18 சொல்லுகிறது, உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன், தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள். பாருங்க, இந்த ஒரு குடும்பம் பிரிந்து கிடக்கிறது. யோசேப்பினுடைய குடும்பம், யோசேப்பினுடைய சகோதரர்களும் தகப்பனும் கானான் தேசத்தில் இருக்கிறார்கள். யோசேப்பு மாத்திரம் எகிப்து தேசத்தில் இருக்கிறான். இந்த குடும்பத்தை மறுபடியும் இணைக்க ஆண்டவர் பிரயாசப்படுகிறார். இந்த குடும்பம் சுக்கு நூறாய் உடைந்து போய்விட்டது. சகோதரர்கள் பொறாமையின் நிமித்தம் தன்னுடைய தம்பியை, இந்த யோசேப்பை, வியாபாரிகளுக்கு பொருளை விற்கிற மாதிரி விற்று போட்டாங்க. ஆனால் அவன் எகிப்து தேசத்தில் போய் கஷ்டப்பட்டாலும் ஆண்டவரை பிடித்து கொண்டான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து அந்த தேசத்தினுடைய அதிகாரியாய் வைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், பிரிந்து கிடக்கிற இந்த குடும்பம் இணையணும். அது மட்டும் இல்லை, இந்த யோசேப்பு செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளைகள் எல்லாம் போயிட்டு, மற்ற சகோதரர்கள் தன்னுடைய தம்பி செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட போய் நாடகம் ஆடி, அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் மிருகத்தினுடைய அந்த இரத்தத்தை எல்லாம் தோய்த்து கொண்டு போய் காமிச்சு,
யோசேப்பு செத்துட்டான்னே கொண்டு போய் அவங்க அப்பாட்ட ப்ரூவ் பண்ணிட்டாங்க. செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, என்ன ஆச்சரியம் பாருங்க. அவங்க அப்பாவும் கடைசியை நம்பிட்டார். ஏன்னா அவங்க அப்பா அவனுக்கு தச்சு போட்டிருந்த ஸ்பெஷல் ட்ரெஸ், அவனுக்கு கொடுத்த ஸ்பெஷல் ட்ரெஸ், அதில் தான் இந்த ரத்தத்தை தோய்த்து கொண்டு கொடுத்த உடனே, ஐயோ என் பிள்ளை இறந்துட்டான், பாடி கூட எனக்கு பார்க்க முடியல, கிடைக்கல, அது பீருண்டு கடிச்சு சாப்பிட்டுருச்சுட்டானுங்க. இல்லைன்னா கேட்பார்ல, உடம்பையாவது எடுத்துகிட்டு வந்து அடித்து போட்டு செத்து போச்சுன்னாச்சுன்னா பாடி ஏன்டா தூக்கிட்டு வரலன்னு கேட்பார். அதுக்காக என்ன சொல்லிட்டான், அந்த துஷ்ட மிருகங்கள் அவனை கடித்து சாப்பிட்டு போச்சு, அந்த ட்ரெஸ்ஸு மட்டும்தான் எங்கள் கையில் கிடச்சிதுன்னு கொண்டு வந்து அவங்க அப்பாட்ட கொடுத்தாங்க. ஆனால் அந்த மனுஷன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், யோசேப்பு ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த பிள்ளையுடைய துக்கம், அவனுடைய மரணத்தை அவரால் தாங்க முடியல. துக்கத்தோடு இருக்கும் பொழுது அவன் சாகிறதுக்கு முன்னாலே இந்த குடும்பத்தில் ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அதுக்காக வேண்டி அவன் இருந்த கானான் தேசத்தில் பஞ்சத்தையே கொடுத்தார். கானான் தேசம் தான் செழிப்பான தேசம், எகிப்து தேசம் பஞ்சத்தின் தேசம். ஆனால் இங்க பாருங்க, யோசேப்பு நிமித்தம் இந்த பஞ்ச தேசத்தை ஆசீர்வாதமான தேசமாக்கினார். அந்த ஆசீர்வாதமான தேசமாகிய கானான் தேசத்தை பஞ்ச தேசமாக்கினார். ஏன் தெரியுமா? அப்பதான் இவனுக்கு எல்லாரையும், இவனுடைய சகோதரர்கள், இவனுடைய தகப்பனை எல்லாம் இங்கே கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்பதற்காக ஆண்டவர் செய்த காரியங்களில் ஒன்று, அந்த தேசத்திற்கு ஒரு பெரிய பஞ்சம். அப்போ ஆகாரம் இங்கே எகிப்தில் கிடைக்குதுன்னா அவனுடைய சகோதரர்கள் வருகிறார்கள். இந்த ஆகாரத்தை இவங்க வாங்கி கொண்டு பொன்னையும் பொருளையும் கொடுத்து இங்கிருந்த ஆகாரத்தை வாங்கி கொண்டு போகிறதுக்காக வேண்டி வர்றாங்க. அப்போ தான் யோசேப்பு சொல்கிறா, இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க தன்னுடைய சகோதரன் தான் அப்படின்றதை இவன் வெளிப்படுத்திட்டான். இப்போ என்ன சொல்கிறான், உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும், அப்படின்னா இவனுங்க மட்டும்தான் வந்திருக்காங்க, அவனுடைய உடன்பிறப்புகள் வந்திருக்காங்க, மனைவிமார்கள் பிள்ளைகள் யாரும் வரவில்லை. இப்போ சொல்கிறான், இனியாவது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், நீங்கள் எனக்கு செய்த தப்பிதங்களை எல்லாம் நான் மன்னிக்கிறேன். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அவன் பழி வாங்கினேன்னு நினைக்கல. அப்பாவையும் கூப்பிட்டுட்டு உங்கள் மனைவிமார்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கூப்பிட்டுட்டு நீங்கள் வாங்கப்பா, இந்த தேசம் என் கையில் இருக்கிறது, இந்த தேசத்தின் நன்மையை உங்களுக்கு தருவேன், கொழுமையை இனி நீங்கள் சாப்பிடலாம், எதுக்கு அங்கே கிடந்து கஷ்டப்படுறீங்க, அப்பாவை கூப்பிட்டுட்டு வாங்க. இணைக்கிற ஆண்டவர், குடும்பங்களை இணைக்கிற ஆண்டவர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு செய்த முதலாவது அற்புதம் கானாவூர் திருமணம் நடக்கிற அந்த வீட்டிலே தான் முதல் அற்புதத்தை செய்தார். திராட்சை ரசமாக தண்ணியை மாற்றி முதல் அற்புதத்தை செய்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? குடும்பத்தை கட்டுகிறவரும் அவர்தான், உருவாக்குகிறவரும் அவர்தான், குடும்பங்களை இணைக்கிறவரும் அவர்தான், அவர்களை ஆசீர்வதிக்கிறவன் அவர்தான், அவர்களுக்கு பிள்ளை செல்வங்களை கொடுக்கிறவரும் அவர்தான், அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குகிறவரும் அவர்தான், குடும்பங்களை நேசிக்கிற ஆண்டவர். சொல்றான், அப்பாவை கூட்டு வந்திருப்பா, உங்கள் மனைவிமார்கள் பிள்ளைகள் எல்லாரையும் நான் பார்க்க ஆசையாக இருக்கிறேன்ப்பா, கூட்டு வந்துருங்கப்பா, இங்கே நம்ம நல்லா இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, உங்கள் புருஷனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் உங்கள்கிட்ட கோவிச்சுட்டு போயிருந்தாலும் உங்கள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாலும் நான் செத்தா கூட என் முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாலும் இன்றைக்கு இயேசு அவர்களை சந்திக்கிறார். என்னை குடும்பமாக உட்கார்ந்து நீங்கள் நல்லபடியாக சந்தோஷமாக பண்டிகைகளை கொண்டாட ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கங்க, இந்த குடும்பங்கள் பிரிந்து போகும் பொழுது, பிரிஞ்சு போனால் மட்டும் அவங்க யோசனைகளும் எண்ணங்களும் மறைஞ்சிருமா என்ன? இல்லை, அந்த யோசனைகள் உள்ளுக்குள்ளே இருக்கும். மனைவிமார்கள் புருஷனை பிரிஞ்சு இருந்தால் புருஷனுடைய ஞாபகமாகவே இருப்பார்கள். ஆனால் புருஷன் பிரிஞ்சு போனவன் மனைவி மேலே கோபமாக இருந்தாலும் நினைப்பு அவனை விட்டு போகாது, நினைப்பை நம்ம உள்ள இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆண்டவர் என்ன சொன்னார் இன்னைக்கு? நினைவில் வைத்து ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்கிறார். உங்களை என் நினைவுக்குள் வைத்து அந்தந்த நேரத்தில் ஆசீர்வதிக்கிறவர் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்து பிரிந்து போன குடும்பங்களை ஒன்றாக இணைத்து இனி வருகிற நாட்களில் கொழுமையை நீங்கள் சாப்பிடுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, ஆதியாகமம் 30:30 சொல்லுகிறார், நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகியிருக்கிறது, இனி நான் என் குடும்பத்திற்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது? அடுத்த ப்ராஃபஸி ஆண்டவர் சொல்றார். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இடிஞ்சு கிடக்கிற பிரிஞ்சு கிடக்கிற குடும்பங்களை எல்லாம் ஒன்றா இணைச்சி சேர்க்கிறது மட்டும் இல்லை, இனி உங்கள் வீட்டில் பொறுப்புள்ள புருஷனை நீங்கள் பார்ப்பீர்கள்.
பொறுப்புள்ள மனைவியை பார்ப்பீர்கள். சில குடும்பத்தில் பார்ப்பீங்கன்னா புருஷன் நல்ல பொறுப்பாக இருப்பார், மனைவி பொறுப்பு இல்லாமல் இருப்பார். சில குடும்பங்களில் மனைவி ரொம்ப பொறுப்பாக இருப்பாங்க, புருஷன் பொறுப்பு இல்லாமல் இருப்பார். ஆனால் இன்னைக்கு புருஷனையும் மனைவியையும் பொறுப்புள்ளவர்களாய் மாற்றுகிறேன். இப்போ நம்ம படித்தோமே இந்த ஆதியாகமம் 30:30 இதில் என்ன ரகசியம் இருக்குன்னா, தன்னுடைய மாமன் வீட்டில் போய் இவன் வேலை செய்து கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை எல்லாம் பெற்றாச்சு. இப்போ ஏதோ கல்யாணம் பண்ணணும், பிள்ளை குட்டிகளை பெற்றுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு நிலைமையில் போயிட்டுருக்கு. ஒரு சேவிங்ஸும் இல்லை, ஏதோ போகிறோம் வர்றோம். பைபிளில் இருக்கிறத நான் கூட்டாமல் குறைக்காமல் நம்ம வாழ்க்கைக்கு குடும்பத்திற்கு ஏற்றது மாதிரி வெளிப்பாடுகளோடு கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் கல்யாணம் பண்ணியாச்சு, பிள்ளைகளை பெற்றாச்சு, ஏதோ லைஃப் ஓடுது. மனைவிக்கு சாப்பாடு போடுறான், பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுறான். ஆனால் ஒரு நாள் வருகிறது, இப்போ மாமங்கிட்ட சொல்கிறான், வேலை செய்கிற முதலாளி, நம்ம பாஷையில் சொன்னால் முதலாளிகிட்ட சொல்கிறான், இந்த யாக்கோபு, இவ்வளவு நாளும் நான் உனக்கிட்ட கஷ்டப்பட்டு உனக்கு உழைச்சி கொடுத்துட்டேன். நான் வருக முன்னாடி நீ எப்படி இருந்தேன்றது எனக்கு தெரியும். நான் வந்ததுக்கு பிறகு உனக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் பெருகி இருக்கிறது. உன்கிட்ட வேலை செய்து உனக்கு சம்பாரித்து கொடுத்துட்டேன். அப்படின்னா நான் வேலை செய்து உனக்கு நல்லா சம்பாரித்து கொடுத்துட்டேன். அழகா சொல்கிறேன், இனி நான் என் குடும்பத்திற்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்று கேட்கிறான். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புணர்ச்சியை ஒரு கேள்விக்குரிய உங்கள் புருஷனுடைய இருதயத்திலே ஆண்டவர் போடுகிறார். இனி என் பிள்ளைகளுக்காக நான் சம்பாதிப்பது எப்பொழுது, என் பிள்ளைகளுக்காக நான் சம்பாதிப்பது எப்படி எப்பொழுது என்கிற கேள்வி வந்த உடனடியாகவே இனி நான் ஏதாவது ஆக்கப்பூர்வமாக செய்யணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவன் வந்துட்டான். நல்லா கவனிங்க, அந்த முடிவு அவனை எங்கே கொண்டு போய் விடுதுன்னா, அது வரைக்கும் 10 முறை சம்பளம் மாறி 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 சம்பளத்துக்கு வேலை செய்தவன் இப்பொழுது ஒரு நல்ல தொழிலதிபராய் மாறுகிறான். அவன் மாமன் சொல்கிறான், சரிப்பா உன்னை எனக்கிட்ட பார்ட்னராக வச்சுருக்கிறேன், 50-50, எனக்கு 50% ப்ராஃபிட்டு, உனக்கு 50% ப்ராஃபிட்டு. அது மட்டும் இல்லை, நீ வளர்க்கிற ஆடுகள் அது குட்டி போடும் பொழுது பிளெயினாக இருக்கிறதெல்லாம் எனக்கு, அது டிசைனாக குட்டி போடுறதெல்லாம் உனக்கு. அக்ரிமெண்ட் சைன் ஆகிடுச்சு. இப்போ தான் அவன் தன் பிள்ளைகளுக்காக சேமிக்கிறான். அவன் திரும்பி வரும் பொழுது நான் பரிவாரங்களோடு திரும்பி வர்றேன்னு சொன்னான். தெரியுமா? எப்பொழுது தெரியுமா? இந்த பொறுப்புணர்ச்சி அவனுக்கு வந்ததற்கு பிறகு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சில தாய்மார்கள் தன்னுடைய புருஷனை பார்த்து சொல்றீங்க, மனைவிமார்கள் புருஷனை பார்த்து சொல்றீங்க, என்னையா 10 பைசா இதுவரைக்கும் சேவிங்ஸ் இல்லை, 1 பைசா சேர்க்கலை, வர்றது செலவுக்கே சரியா இருக்கு, வர்றது செலவுக்கே பத்தலை அப்படின்ற ஒரு நிலைமையில இன்றைக்கு நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், உன் புருஷனுக்குள்ளால ஒரு பொறுப்புணர்ச்சி, என் பிள்ளைகளுக்கு நான் எப்போ நீ சம்பாதிக்கிறது, எப்பொழுது என் பிள்ளைகளுக்காக சேமிப்பது, எப்பொழுது என் பிள்ளைகளுக்காக நான் செல்வங்களை சேர்ப்பது என்கிற பொறுப்பை கொடுப்பார். இன்றைக்கு பிறகு யாக்கோபினுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து அவனுக்கு பரிவாரங்களை கொடுத்தது இன்றைக்கு உன் குடும்பத்திற்கு இனி பரிவாரங்களை கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏதோ காலம் ஓடுது, ஏதோ லைஃப் ஓடுது, ஏதோ சாப்பிடுறேன் என்கிற நிலைமை மாறி இன்னைக்கு பிறகு கர்த்தர் பரிவாரங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவனுக்கு பொறுப்பு வந்த உடனே வழி திறக்கிறது. அது வரைக்கும் ஏதோ சாப்பிட்டா போதும். முதல்ல ஒரு 7 வருஷம் ஒரு தான் விரும்பின பிள்ளைய மாமன் கல்யாணம் பண்ணி கொடுப்பான்னு ஒரு 7 வருஷம் ஓட்டினான். இவன் சகோதரனை ஏமாத்திட்டு வந்தான், இவன் மாமன் இவனை ஏமாற்றி இன்னொரு பொண்ணை தலையில் கட்டி வச்சிட்டான். இந்த யாக்கோபுடைய லைஃப்பில் நடந்த கஷ்டத்தை பாருங்கள். அடுத்து ஒரு 7 வருஷம் எப்படியாவது நான் விரும்பினவளை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சி திருப்பி ஒரு 7 வருஷம் தான் விரும்பினவளை அடைவதற்காக அடிமையாய் வேலை செய்தான். 14 வருஷம் போச்சு. அதுக்கப்புறம் இப்போ பிள்ளைக்குட்டிங்க எல்லாம் வளருது, வளர்ந்த பிள்ளைக்குட்டிங்க எல்லாம் பிறந்துருச்சு. இப்போ தான் அவனுக்கு தெரியுது, ஐயையோ கல்யாணம் மட்டும் பண்ணுனா பத்தாது, பிள்ளையை பத்தா போதாது, பிள்ளைகளுக்கு நான் செல்வங்களை சேர்க்க வேண்டும். இப்போ தான் அவனுக்குள்ளால ஒரு வீராப்பு வருது. இப்போ சொல்கிறான், என் குடும்பத்திற்காக, அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, என் குடும்பத்திற்கு சம்பாத்தியம் பண்ணுவது இனி எப்போ அப்படின்னா, இந்த வாலிப வயசுல நான் சம்பாதிக்காம இனி நான் வயசானதுக்கு பிறகு என் பிள்ளைகளுக்காக சம்பாதிக்க முடியும் என்கிற ஒரு கேள்வி அவனுடைய இருதயத்திலே போட்டது என் ஆண்டவர். இன்றைக்கு பொறுப்பற்று அலைகிற உன் புருஷனுடைய இருதயத்திலே, உன் மனைவியுடைய இருதயத்திலே இயேசு இந்த கேள்வியை எழுப்புகிறார். கேள்வி வந்ததோட கேள்வியோட நிறுத்தல,
வழியையும் திறந்து விட்டார். இன்றைக்கு வழி பிறக்கும் என்று சொல்கிறார். வழி இல்லையே என்று வந்திருக்கிறார். பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு ஃபீஸ் கட்ட கூட வழி இல்லையேன்னு வந்திருக்கிறார். ஆண்டவர் எப்போ உனக்கு பொறுப்பு வருதோ அப்போ ஆண்டவர் வழிகளையும் கூடவே சேர்த்து திறக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வருமானத்திற்கு 4 காசு சேமிப்பதற்கு ஆண்டவர் ஒரு வழியை திறந்து, இனி உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியும். சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழியும். ஆமென். யோசேப்பு தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய உடன்பிறப்புகளையும் கொண்டு வந்து ஆதியாகமம் 47:12 சொல்லுகிறது, அவரவர்கள் குடும்பத்திற்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்தானோ. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு சகோதரனுக்கு மனைவியும் 5 பிள்ளைகள் இருந்தால் அவங்களுக்கு அந்த 5 பிள்ளைகளுக்கு ஏற்ற வருமானம். அதான் அவரவர்கள் குடும்பத்திற்கு தக்கதாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஒருத்தனுக்கு 10 பிள்ளை இருக்குன்னா அவனுடைய மனைவிக்கு 10 பிள்ளைகளை வளர்க்கிறதற்கு வருமானம் இன்னும் அதிகம் தேவைப்படுகிறது. அதுக்கு ஏற்ற மாதிரி அதுதான் இந்த வசனம், அவரவர்கள் குடும்பத்திற்கு தக்கதாய். சொல்லுங்க, அவரவர்கள் குடும்பத்திற்கு தக்கதா. அப்படின்னா எத்தனை பிள்ளைங்க இருக்குதோ அவங்களுக்கு என்ன செலவு இருக்குதோ அதுக்கு தக்கதாய் என்று அர்த்தம். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் குழந்தை பெற்றெடுக்கிறதுல கூட திட்டம் போட்டு ஒரு பிள்ளைக்கு மேலே இருந்தால் இந்த சம்பளத்தை வச்சு ஓட்ட முடியாது, ஏன் உனக்கு அதிக சம்பளம் கிடைக்காது, ஏன் உனக்கு இதை விட ஆசீர்வாதம் வராது என்று உன்னுடைய விசுவாசத்தை ஏன் குறுக்கி கொண்டு உன் பிள்ளை செல்வங்களை ஏன் குறுக்கி கொள்ளுகிறாய்? இந்த வசனம் சொல்லுகிறது அல்லவா, அவரவர்கள் குடும்பத்திற்கு தக்க. அப்படின்னா ஒருவேளை இந்த யோசேப்பினுடைய மூத்த சகோதரர் ரூபனாக இருக்கலாம், அடுத்தடுத்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளாக இருக்கலாம். ஒவ்வொருவரை குறித்து பார்க்கும்போது யார் யாருக்கு அதிகம் பிள்ளைகள் இருந்ததோ அவர்களுக்கு அதிகமாய் கொடுக்கப்பட்டது என்பதை நான் சொல்லவில்லை, நாம் நம்புகிற நம்முடைய வேதம் சொல்லுகிறது. எனவே இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தை ஒரு நாளும் சுருக்கி விடாதிருங்கள், உங்களுடைய விசுவாசத்தை ஒரு நாளும் குறுக்கி விடாதிருங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. ஸோ விசுவாசமாகிய கயிறை அகலப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுக்கு மேலே உன் விசுவாசம் ஒரு நாள் குன்றி போயிடக்கூடாது, நாளுக்கு நாள் பெருகணும். விசுவாசத்தில் இறங்கி நீங்கள் காரியங்களை செய்யணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சில நேரங்களில் இந்த விசுவாசம்தான் அடுத்த வளர்ச்சிக்கு உங்களை கொண்டு போகும். சிலர் இந்த முன்னேறவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தில் அடுத்தடுத்து அடி எடுத்து வைப்பாங்க, நீங்கள் அதை பார்த்தா தெரியும். இல்லை முன்னேறாமல் நிற்கிறவங்களை குறித்து நான் சொல்லணுன்னா ஒரு காரியத்தை சொல்லலாம். பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும், வாழ்க்கைன்னு வந்தாச்சுனாலே கூடவே பிரச்சனைகளை இருக்க தான் செய்யும். ஒரு கடலுக்கு முன்னால் ஒருத்தன் போய் நின்றுட்டு, கடல் அலை எப்போ நிற்குமோ அப்போ நான் மீன் பிடிக்க போவேன் அப்படின்னு சொன்னால், இந்த ஜென்மத்தில் அவன் மீன் பிடிக்க முடியுமா? கடல் என்றாலே அலைகள் இருக்கத்தான் செய்யும், அதுதான் கடல். அலை இல்லைன்னா அது குளம் ஆயிரும். அப்போ கடலில் தான் மீன் கிடக்கு, அழகான நல்ல ருசியுள்ள மீன்கள். அப்போ நல்லது கிடைக்கணும்னா நீ ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும், கடலுக்குள்ளே போய் தான் ஆகணும். அப்போ தான் அதை நீ ருசிக்க முடியும், சாப்பிட முடியும். அப்போது விசுவாசத்தில் கடலுக்குள்ளால இவை இறங்குனா தான் போக முடியும். ஐயோ அலை இருக்குது நான் இறங்க மாட்டேன்னா நீ மீன் பிடிக்க முடியாது. அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மனிதன் விசுவாசத்திலே அடுத்த அடியை எடுத்து வைக்கிறானோ அவன்தான் ருசியுள்ளதை சாப்பிட முடியும், அவன்தான் முன்னேற முடியும், அவன்தான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். 5 தாலந்தை வாங்கினவன் அதை கொண்டு போய் வியாபாரம் பண்ணி 10ஆக்கினான். 1 தாலந்தை வாங்கினவன் அவன் தான் சோம்பேறி, அவன் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அதை கொண்டு போய் மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டு அப்படியே கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட கொடுத்த, ஆண்டவர் இருக்கிறதையும் பிடுங்கிட்டார். சோம்பேறி, இதை உனக்கிட்ட கொண்டு மண்ணில் புதைக்கவா கொடுத்தேன் அப்படின்னு அவனுக்கு விசுவாசம் இல்லை. இதை கொண்டு போய் 2 தாலந்தா மாற்றலாம் அப்படின்ற விசுவாசம் இல்லை. ரிஸ்க் எடுக்காதவன். லைஃப்பில் எப்போவுமே விசுவாசத்தை வச்சு நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும், சும்மா எடுக்கக்கூடாது. அதுக்காக கொண்டு போய் அகலக்கால் வச்சுட்டு நீங்கள் போய் விழுந்துடக்கூடாது. விசுவாசத்தில் ஜெபம் பண்ணி அடுத்த காரியத்தில் நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது தான் உன்னுடைய ஊழியம் வளரும், உன்னுடைய வியாபாரம் வளரும், உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் உனக்கு பதவி உயர்வு கிடைக்கும், உன்னுடைய குடும்பமும் ஆசீர்வாதத்தில் போகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு பிறகு அதை தான் கர்த்தர் உள்ளத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. உன்னதமானவருடைய மறைவிலும் சர்வ வல்லவருடைய நிழலிலும்
உம்முடைய செட்டைகளின் மறைவிடங்களிலும் எங்களை பொதிந்து பாதுகாக்கிற நல்ல தேவனே, உமக்கு நன்றி. எங்களை நீர் நினைத்திருக்கிறீர், அதற்காக குடும்பமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய நினைவுக்குள் வைத்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன், ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். இந்த 2 காரியங்களுக்குள் இங்கு இருக்கிற எல்லா குடும்பங்களும் அடங்கி இருக்கிறபடியினாலே ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் மேல் தங்கி இருக்கட்டும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன தேவனே, நீங்க ரொம்ப பிடிச்சு என் பிள்ளைகளுடைய குடும்பத்தை இன்றைக்கு ஆசீர்வதியும். என் பிள்ளைகளுடைய குடும்பத்தை தழைக்கும்படி செய்வேன் என்று சொன்னேன். நேற்றைக்கு வரைக்கும் ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி சறுக்குது, ஒரு ஸ்டெப்பு முன்னேறலான்னா 4 ஸ்டெப்பு பின்னால வலிக்கு. ஆண்டவரே, என்னால முன்னேற முடியலையே. இரவு பகலாக நான் உழைக்கிறேன், ஆனாலும் 4 காசு மிச்சம் பிடிக்க முடியவில்லையே. என் குடும்பத்திற்காக நான் எப்பொழுது இனி சம்பாதிப்பேன், என் பிள்ளைகளுக்காக எப்பொழுது நான் இனி சம்பாதிப்பேன் என்று யாக்கோபு வெறி கொண்டது போல என் பிள்ளைகளுடைய இருதயமும் இன்றைக்கு ஏங்கி கொண்டிருக்கிறது. எப்ப யாக்கோபு இந்த வார்த்தையை சொன்னானோ அதன் பிறகு அவனுக்கு வழி திறந்த தேவனே, என் பிள்ளைகளுக்கும் நல்ல வருமானத்திற்கும் நிரந்தர வேலைக்கும் ஆண்டவர் வழி திறந்து தார். சில பிள்ளைகள் வியாபாரத்தை ஆரம்பிச்சேன், லாபம் சம்பாதிக்கலான்னு பார்த்தா நான் நஷ்டத்தை சம்பாதிச்சிட்டு இருக்கிறேன்னு கண்ணீரோட வந்திருக்கிறாங்கப்பா. இன்னைக்கு கூட நீங்க சொன்னீங்களே, உன் குடும்பங்களை தழைக்க பண்ணுவேன், துளிர்க்க பண்ணுவேன்னு சொன்ன தேவனே, நேற்றைக்கு வரைக்கும் உடைய வியாபாரம் எப்படி இருந்தது எனக்கு தெரியாது. அதனுடைய சின்ன வியாபாரமோ பெரிய வியாபாரமோ எனக்கு தெரியாது. மொத்தத்தில் வியாபாரம், என்னுடைய வேலை இன்றைக்கு பிள்ளைகள் துளிர்ப்பதாக தழைப்பதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். என் பிள்ளைகள் இனி கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கிற ஜாதியாய் மாற்றும். ஆண்டவரே, இந்த கடன்காரர்களுக்கு பயந்து என் பிள்ளைங்க பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கடன்காரர்களுக்கு பயந்து என் பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமைன்னு கூட பார்க்காம இப்பொழுது வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவரே, இந்த நிலைமை மாறுவதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த நாளை கனம் பண்ணும்படிக்கு என் பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த மற்ற 6 தினங்களிலே இவர்களுக்கு நல்ல வரத்துள்ள பலன் வருவதா. வேலை செய்கிற இடத்துல நல்ல பதவி உயர்வுகள் கிடைக்கட்டும், சம்பள உயர்வுகள் கிடைக்கட்டும். என் பிள்ளைகளுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும், நஷ்டங்கள் தடுத்து நிறுத்தப்படட்டும், வீண் செலவுகள் தடுத்து நிறுத்தப்படட்டும். என் பிள்ளைகள் கூட கூடையாய் என்னை மிச்சமெடுப்பார்களாக. கோழி இறக்கைக்குள்ளால பிள்ளைகளை சேர்க்கிறது போல இவர்களை இயற்கையின் அழிவுகளுக்கும் செயற்கையின் அழிவுகளுக்கும் பொல்லாத மனுஷருடைய அழிவுகளுக்கும் பொல்லாத பிசாசனுடைய அழிவுகளுக்கும் மாந்திரிக வல்லமையின் அழிவுகளுக்கும் நீங்களாக்கி இவர்களை பொதிந்து காத்துக் கொள்ளுவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங்,
லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.